ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இன்றுதான். இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் ஒரு 2 நிமிடம் மட்டும் கேள். உன் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக போய்கொண்டு உள்ளது, அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் சொல்வது மாதிரிதான். நம்பிக்கை, பொறுமையோடு இரு. முதலில் அதை கடைபிடி. என்னதான் நடந்து போகட்டும் உன் வாழ்க்கையில், முதலில் நம்பிக்கையும் பொறுமையோடும் இரு. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நீ என்னை வணங்குகிறாய், உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நல்லதை செய், நல்லதை நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், யாருக்கும் கெட்டதை நினைக்காதே. யாருக்கும் கெட்டதை மனதளவில் கூட நினைக்காதே. உன்னை வாழ்க்கையில் உயர்ந்து ஏற்றிவிடும் நாள் வந்துவிட்டது. ஏதும் இல்லாத போது தன்னம்பிக்கையோடு இரு. ஏதும் இல்லாத போது தன்னம்பிக்கையோடு இரு. எல்லாம் இருக்கும்போது தன்னடக்கத்துடன் இரு. உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. ஆகவே நான் சொல்கிறேன், எப்போதும் சற்று விழிப்புடன் இரு. நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? ஆகவே நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு. எனவே பிறரிடம் நம் பிம்பத்தை அழகாக காட்ட நினைக்காதே. நீயாக இரு. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. ஏனென்றால் யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. உனக்கு நல்லது செய்தவர்களை ஒருபோதும் வாழ்க்கையில் மறந்து விடாதே. அதே சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே. போராட்டம் இல்லாத வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயமில்லை. நீ எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை தேடி வரும். புரிகிறதா? நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காக வாழ்கிறேன் என்று யார் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை. அதுவே உன்னுடைய சிறப்பாகும். உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை கண்டு வருத்தப்படக்கூடாது. அதை கண்டுகொள்ளவே கூடாது. அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா? மூடர்கள் அவர்கள். சரியது தவறியது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நின்று கடந்து செல்வது சிறந்த வழி. ஆகவே எதை தேடினாலும் பொறுமையாக தேடு, பொறாமையாக தேடாதே. உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. இந்த சாயப்பா கைவிட்டு விட்டதாக கவலையே படக்கூடாது. கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே நான் தான் என்பதை மறந்து விடாதே. என் செல்லமே, மனச்சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள். மனச்சுமையை முதலில் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடு. அதை மனதில் போட்டு மனதில் போட்டு தேக்கி வைத்தால் அது உன்னை மூழ்கடித்து விடும். புரிகிறதா? உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். உன்னை யாராவது இழிவாக பேசி, பல பேர் முன்னிலையில் உன்னை இழிவாக பேசி அவமானப்படுத்தினார்கள் என்றால் தலைகுனிய வேண்டாம், கண்கலங்க வேண்டாம். அந்த இடத்தில் ஒரு சிரிப்பை மட்டும் காண்பித்து நகன்று விடு. அவர்களுக்கே தலைகுனிவு ஏற்பட்டுவிடும். ஆகா, நாம் இதை போய் அவரிடம் இழிவாக பேசிவிட்டோமே என்று அவர் வருத்தப்படும் நிலைமை வந்து விடுவார். ஆகவே நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்பொழுதும் கலங்காமல் இரு. அவர்களை கலங்கெடுக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் புன்னகை. இறுதி வரை உன்னுடன் இருப்பது நான் தானே. பாதியுடன் விட்டு சென்ற போது நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
உன்னுடன் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் பாதியுடன் விட்டு சென்று விடுவார்கள். சில சமயங்களில் உனக்கான பிரச்சனை வரும்பொழுது, அல்லது உனக்கு பண உதவி தேவைப்படும் போது, அல்லது நீ நோய்வாய்ப்படும் பொழுது உன் அருகில் யாரும் இருக்க மாட்டார்கள். உன் நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டும்தான் அந்த சமயத்தில் இருப்பார்கள். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று நான் தான் முடிவு செய்து உன் அருகில் இருக்க வைப்பேன். மேலும் நானும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனதில் தைரியமாக இரு. என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் என் கண்காணிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ என் சோதனைகளை எல்லாம் வென்று விட்டாய். அதனால் நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக தரப்போகிறேன். கவலைப்படாதே. உனக்கெல்லாம் அனைத்தும் நல்லதுதான் நடக்கப் போகிறது. இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதற்கோ போராடுவதற்கோ எல்லாம் வேண்டாத செயல். அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் உனக்கு தரப்படும். அது உனக்கு தராவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. 1000 புத்தகங்கள் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது. சில இடங்களில் சாயப்பா, நான் தனியாக போராடுகிறேன், வெற்றி எனக்கு கிடைக்குமா என்று என்னிடம் வருந்தி கேட்டுக்கொண்டாய். ஆனால் நான் சொல்வது என்ன தெரியுமா? நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே. அதுதான் உனக்கு முதல் வெற்றிக்கு அறிகுறி. அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்றாதே என்று நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன். ஏனென்றால் அது அவனுடைய பாதை. உன்னுடைய பாதையை நீ முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று, அதுபோலத்தான் வாழ்க்கையும். விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது. புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது. துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே. இதோ இந்த சாயப்பா உன்னுடைய கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது என்று உனக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்றும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு, பொறுமையாக இரு. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்திற்கு இன்று கடைசி நாள் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக இது இறுதி நாள்தான். இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கான வாழ்க்கை, நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது. நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.